தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவனின் இறைவார்த்தை தியானிக்கும் முன் இறையணியின் பரிந்துரையை ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த நாளிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் திருநாளை கொண்டாடுகிற உங்களை அனைவரையும் கிறிஸ்து திருநாள் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்து உயிர்ப்பின் திருநாளின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம். ஏனென்றால் அவர் வலுவற்றவராய் சிலுவையில் அறையப்பெற்றார், ஆனால் கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார். அவருடைய வலுவன்மையில் பங்கு பெறும் நாங்களும் உங்கள் பொருட்டு கடவுளின் வல்லமையால் அவரோடு வாழ்வோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதில் 2 காரியங்கள். அவருடைய வலுவின்மையை சிலுவையில் அறையப்பட்டார், கடவுளின் வல்லமையினால் அவர் உயிர் வாழ்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வலுவின்மையில் அவர் சிலுவையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கடவுளின் வல்லமையால் நிரப்பப்பட்டு உயிர் வாழ்கிறாரோ அதுபோலவே நாமும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த நாட்களிலும் உயிர் வாழ்வது உறுதி. ஆகவே கடவுள் சொல்லியிருக்கிற இறைவார்த்தையிலே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னிலே விசுவாசம் நம்பிக்கை கொள்ளுவன் இறப்பினிலும் உயிர் வாழ்வான். இறப்பினிலும் உயிர் வாழ்வது ஒரு நிலை. இரண்டாவது, நம் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய வலுவின்மையை கடவுளிடம் சமர்ப்பித்து நாம் உயிர் வாழ்வது உறுதி. கடவுள் 3 நாளில் கட்டி எழுப்புவார் என்று சொல்வது இதுதான். நாம் உயிர் வாழப் போகிறோம், நாம் வாழ்வது உறுதி. அவருடைய உடலாகிய அந்த உடலிலே நாம் உறுப்பாக மாறப்போகிறோம். இதோ என் உடல், இதோ என் ரத்தம் என்று சொல்லி தன்னையே ஒரே முறை பலியாக்கி நம்மளை மீட்டெடுத்துள்ளார். அவருடைய நிலைவாழ்வுக்கு என்று மீட்டெடுத்துள்ளார், இறையாட்சிக்காக மீட்டெடுத்துள்ளார். அதை நாம் மனதிலே வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருநாளை கொண்டாடுகின்ற நாம் தொடர்ந்து அவருடைய உயிர்ப்பின் வல்லமையோடு வாழ நாம் அனைவரையும் ஆண்டவரோடு இணைந்து தொடர்ந்து இந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.